ஹாய்! 1 வீக்காவே பயங்கரமான மழை. அதோட ஜில் கிளைமேட் வேறு. கிளைமேட்டுக்கும் அதுக்கும் எந்திரிக்கவே முடியல மார்னிங். மார்னிங் எந்திரிச்சாலும் 7 to 7:30க்கு தான் 1 வீக்காவே எந்திரிச்சிட்ருக்கேன். எந்திரிச்சாலும் கிச்சனுக்கு போக இஷ்டமே இல்லை. பெட்டில் படுக்க, அப்புறம் ஹாலில் படுக்க, இப்படி மாறி மாறி படுத்துகிட்டே கிச்சனுக்கு போக இஷ்டமே இருக்க மாட்டேங்குது. யாராவது சூடாக சமைச்சு எடுத்து எழுப்பி விட மாட்டாங்களா அப்படின்னு தோணுது. என்ன பண்ண, நம்மளும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிட்டோமே, நம்ம தானே எந்திரிச்சு சமைச்சு, நம்மளை நம்பி 2 ஜீவன் வேறு இருக்கா. சரி, நம்ம தானே எந்திரிச்சு சமைக்கணும். வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலேருந்தே நிறைய ரெசிபியும் கற்றுட்ருக்கேன். செஃப் ஃபட்டோட வீடியோலாம் இனிமேல் ரெகுலராக அப்லோட் பண்ணலான்ட்ருக்கேன். அப்படி தான் இன்றைக்கி வரமிளகா சட்னியும் ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் நல்லா இருந்தது. அதுக்கு கேரட் தோசை ஊற்றி சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. கூடவே பச்சை பயிரும் ரெடி பண்ணியிருந்தேன். மார்னிங் அவங்க வேகமாகவே கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டதுனால மீதமாயிடுச்சு. சரி, லஞ்சுக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுட்டு லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. லஞ்சு சிம்பிளாக பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். புளியோதரைக்கு பண்ண மிக்ஸு கொஞ்சம் இருந்ததா, சரி அதை வச்சு இன்றைக்கி புளியோதரையே பண்ணிவிட்டு சேனைக்கிழங்கு பொரியல் பண்ணிடலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். சேனைக்கிழங்கு பண்ணுறது சரி, அதை கட் பண்ணி ரெடி பண்ணுறதுக்குள்ளே பாதி நேரம் போயிடுது. சேனைக்கிழங்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கையில் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா பயங்கரமாக அரிக்கும். மேரேஜுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணவே செய்கிறேன். அதுக்கு முன்னாடி நானும் சாப்பிட்டதில்ல. இதெல்லாம் அம்மாவும் பண்ணியும் கொடுத்ததில்ல. மாமியார் தான் சொல்லி கொடுத்தாங்க எப்படி இதெல்லாம் பண்ணணுன்னு. அம்மா வீட்டில் மோஸ்ட்லி நான்வெஜ் தான் அடிக்கடி எடுப்பாங்க. அதனால் நான்வெஜ் சாப்பிட்டே பழகிடுச்சு. இந்த மாதிரி பொரியல்லாம் நாங்கள் பண்ணது கிடையாது. அதனால் தெரியாது எனக்கு. இப்போ தான் கற்றுட்டேன். இதில் இருக்க அரிப்பு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு புளியும் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா அதில் கிழங்க போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கிழங்கு அதிலே வெந்துடும். அதுக்கப்புறம் சோள மாவு, அரிசி மாவு, சில்லி பவுட்ரு, கொஞ்சோண்டு கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் விட்டு பொரிச்சு எடுத்துட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சேனைக்கிழங்குக்கு சாப்பாடு புளியோதரை தான் பண்ணியிருந்தேன். புளியோதரைக்கும் சேனைக்கிழங்குக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளியோதரையோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். சிம்பிள் லன்ச்சு தான், ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. கூடவே தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு லன்ச்சு. நம்ம சின்ன பிள்ளையில இருக்கும் போதெல்லாம் நம்ம வீட்டிலேயே தங்கவே மாட்டோம். யார் வீட்லேயாவது தான் இருப்போம். எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, நான் தேடி வரும்போது நம்ம வீட்டில் நீ எப்போயுமே இருக்க மாட்டே, அடுத்த வீட்டில் தான் உட்காந்துட்ருப்ப அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்மளோட பையனோ நம்மளோட பொண்ணோ வீட்டுக்குள்ளேயே வச்சு வச்சு வளர்க்குறோம். அதுவும் துருவுக்குலாம் ரொம்ப போர் அடிக்குது இப்போல்லாம். பாவம், அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு இன்னும் ஏஜ் வரல. சரின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் இயர் சேர்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அவனுக்கு பயங்கர போர் அடிக்குது போல். அப்புறம் ஈவினிங் துருக்கு அவல் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு டீ, அவனுக்கு பால் ரெடி பண்ணி ஸ்நாக்ஸ் டைமை முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.